வாமன ஏகாதசி எனப்படும் பார்ஷ்வா பரிவர்த்தினி ஏகாதசி. மகாபலி பிரகலாதனின் பேரன். 100 அஸ்வமேத யாகங்கள் செய்தால் இந்திர பதவியை அடையலாம் என முடிவு செய்து யாகங்களை செய்ய தொடங்கினான். அவ்வாறு அவன் யாகம் செய்து முடித்துவிட்டால் தேவலோகம் முழுமையும் நிரந்தரமாக அவன் வசமாகிவிடும் என்பதால் தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்து தங்களை காக்குமாறு வேண்டினர். அதற்கு மகாவிஷ்ணு மகாபலி முறைப்படி யாகம் செய்கிறான். மேலும் அவனுக்கு குருவின் பரிபூரண அனுகிரகம் உள்ளது. அவர் எப்போது அவன் குருவால் சபிக்கப்படுகிறானோ அப்போதே அவனை என்னால் வெல்ல முடியும் என்று கூறினார். மகாவிஷ்ணுவின் பதிலை கேட்ட தேவர்களின் தாயான அதிதி தேவி கஷ்யப முனிவரிடம் மகாவிஷ்ணுவின் அருளை பெற என்ன வழி என்று கேட்டாள். அப்போது கஷ்யப முனிவர் பூஜைகளில் உயர்ந்ததான பயோவிரதத்தை உபதேசித்தார். அதிதி தேவியும் விரதத்தை ஸ்ரத்தையாக மேற்கொண்டாள். அவளின் பூஜைக்கு மகிழ்ந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு சிறு பாலகனாக தோன்றி அவளுக்கும் கஷ்யப முனிவருக்கும் காட்சி கொடுத்தார். அவ்வாறு அவர் காட்சி கொடுத்த தினம் ஆவணி மாத வளர்பிறை துவாதசி திதி. அந்த பாலக ரூபமே வாமனர் அவதாரம் என போற்றப்படுகிறது. மகாவிஷ்ணு முதலில் முழு மனித வடிவில் தோன்றிய அவதாரமும் வாமன அவதாரமே. வாமனன் என்றால் குள்ளமானவர் என்றும் அழகானவர் என்றும் பொருள். குள்ளமானவராக தோன்றினாலும் உலகையே அளந்து விஸ்வரூபம் எடுத்து சிறப்பித்த அவதாரம் ஸ்ரீ வாமன அவதாரம். ஒளி வீசும் திருமுகத்தை கொண்டவராக திகழ்ந்த அந்த பாலகனுக்கு கதிரவனே காயத்ரி மந்திரம் உபதேசித்தார். பிரம்மதேவரே முப்புரி நூல் அணிவித்தார். கலைமகள் தன் கை ருத்ராட்ச மாலையை வழங்க சந்திரன் தண்டமும் பூமி தேவி மான் தோலும் கொடுத்தார் என்கிறது புராணம். வாமனர் பிரம்மச்சாரியின் கோலம் கொண்டு மகாபலியின் யாகசாலைக்கு சென்றார். மகாபலி வாரி வாரி தானம் செய்து கொண்டிருக்கும் அவைக்கு எழுந்தருளிய வாமனரை கண்டு அவையோர் எள்ளி நகையாடினர். ஆனால் மகாபலியோ மரியாதைகளோடு அவரை வரவேற்று வேண்டுவது யாது என்று கேட்டான். அதற்கு வாமனமூர்த்தியும் 3 அடி நிலம் வேண்டும் என்று கேட்டார். மகாபலிக்கு இந்த வேண்டுதல் வித்தியாசமாக இருக்க இன்னும் என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்றான். ஆனால் வாமனமூர்த்தியோ உன்னால் இயன்றால் 3 அடி நிலம் மட்டும் தருவதாக வாக்கு கொடு போதும் என்றார். இவற்றை பார்த்து கொண்டிருந்த மகாபலியின் குருவான சுக்ராச்சாரியாருக்கு சந்தேகம் ஏற்பட அவர் தன் தவ வலிமையால் வந்திருப்பது ஸ்ரீ மகாவிஷ்ணுவே என்பதை அறிந்து கொண்டார். மகாபலியிடம் சென்று வந்திருப்பது நாராயணனே என்று கூறி அவர் கேட்கும் வரத்தை தர வேண்டாம் என்று கூறி தடுத்தார். ஆனால் மகாபலியோ தன்னிடம் தானம் கேட்டவருக்கு இல்லை என்று கூற இயலாது என்று கூறினான். இதனால் சுக்ராச்சாரியாரின் மனம் வருத்தமடைந்தது. இந்த தருணத்திற்காக எதிர்பார்த்திருந்தது போல ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் 3 அடி நிலத்தை தானம் பெற்று முதல் அடியால் உலகையும் 2ஆம் அடியால் வானையும் அளந்தார். வாக்கு கொடுத்தபடி 3ஆம் அடியை எங்கே வைப்பது என்று மகாபலியிடம் கேட்டபோது அவனும் தலை வணங்கி தன் தலைமீது வைக்குமாறு கேட்டுக்கொண்டான். கலியுகத்தில் பக்தர்கள் பற்றி கொள்ள விரும்புவது அந்த பரந்தாமனின் திருவடியையே. அப்படிப்பட்ட அற்புத திருவடியின் ஸ்பரிசத்தை பெறும் பாக்கியம் வாய்ப்பதை எண்ணி மகிழ்ந்த மகாபலி பாதாள லோகம் செல்லும் பேற்றை தன் பாக்கியமாகவே எண்ணி ஏற்றார். பிற அவதாரங்களில் சம்ஹாரம் செய்த ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த அவதாரத்தில் சம்ஹாரமின்றி மகாபலிக்கு அனுகிரகமே செய்தார். தசாவதாரங்களுள் வாமன அவதாரம் குருவுக்கு உகந்த அவதாரம் என்று கூறுகிறார்கள். குருவே தான் என்னும் அகந்தையை நீக்கி நல்லருள் பெற வழிகாட்டுபவர். தன் குருவான சுக்ராச்சாரியாரின் சொல்லை கேட்காததாலேயும் மகாபலியும் வீழ்ந்தான். எனவேதான் வாமன அவதாரத்தை நவகிரகங்களுள் குருவின் மகிமை நிறைந்த அவதாரம் என்று கூறுகிறார்கள். எனவே ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வாமன ரூபமாகவும் உலகணந்த பெருமாளாகவும் வணங்க குரு பகவானின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்கின்றனர். இந்த ஏகாதசி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வாமன அவதாரத்தின் பெருமையை கூறுகிறது. ஆவணி மாத வளர்பிறை ஏகாதசியானது வாமன பகவானிற்குரிய திதியாகும். இந்த ஏகாதசி ஜலினி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. பார்ஸ்வ ஏகாதசி. இந்த ஏகாதசியை பரிவர்த்தினி அல்லது வாமன ஏகாதசி என்றும் கூறுவர். பார்ஸ்வ ஏகாதசியின் பெருமைகளை பற்றி பிரம்ம வைவர்த்த புராணத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அரசர் யுதிஷ்டிரருக்கும் இடையிலான உரையாடலில் விவரிக்கப்பட்டுள்ளது. அரசர் யுதிஷ்டிரர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கேட்டார்,
ஆவணி மாத வளர்பிறையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன? இந்த ஏகாதசியை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும்? இதனால் ஒருவர் அடையும் பலன்கள் யாவை என்பவற்றை தயவு செய்து எனக்கு விளக்கமாக கூறுங்கள் என்றார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதிலளித்தார், மன்னரே, ஆவணி மாத வளர்பிறையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் பார்ஸ்வ ஏகாதசி. இந்த ஏகாதசி மிகவும் மங்களகரமானது. இது ஒருவரின் எல்லா பாவங்களையும் அழித்து முக்தி அளிக்க வல்லது. இந்த ஏகாதசியின் பெருமைகளை பற்றி கேட்பதாலேயே ஒருவரின் பாவ விளைவுகள் அனைத்தும் அளிக்கப்படும். இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் அடையும் பலனை ஒருவர் வாஜபேய யாகத்தை மேற்கொண்டாலும் அடைய முடியாது. இந்த ஏகாதசியை ஜெயந்தி ஏகாதசி என்றும் கூறுவர். இந்த ஏகாதசி அன்று பக்தியுடன் பகவான் வாமன தேவரை வழிபடுபவரை மூவுலக வாசிகளும் வணங்குவர். தாமரை கண்களுடைய பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை தாமரை மலர் கொண்டு வழிபடுபவர் சந்தேகமின்றி பகவானின் பரமத்தை அடைவார். சயனத்தில் உள்ள பகவான் இந்த ஏகாதசி என்று இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் திரும்புவார். ஆகையால் பார்ஸ்வ பரிவர்த்தினி ஏகாதசி எனப்படும். அரசர் யுதிஷ்டிரர் கூறினார், ஜனார்த்தனா, உம்முடைய விளக்கத்தை கேட்ட பிறகும் எனக்கு சில சந்தேகங்கள் உள்ளன. பகவானே, எவ்வாறு தாங்கள் சயனிப்பீர்கள்? எவ்வாறு ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு திரும்புவீர்கள்? சாதுர்மாச விரதத்தை கடைபிடிக்கும் வழிமுறைகள் யாவை? தாங்கள் சயனிக்கும் போது மக்கள் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் ஏன் மகாராஜா பலியை கயிறுகளால் பிணைத்தீர்கள்? எனது பகவானே, இவற்றையெல்லாம் எனக்கு விளக்கி என்னுடைய இந்த சந்தேகங்களை தீர்த்து வையுங்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதிலளித்தார், சிங்கம் போன்ற மன்னரே, திரேதாயுகத்தில் பலி என்ற என்னுடைய பக்தர் ஒருவர் இருந்தார். அசுர குடும்பத்தில் தோன்றிய போதிலும் அவர் என்னை வணங்கி பிரார்த்தித்து வந்தார். அவர் அந்தணர்களையும் வணங்கினார் மற்றும் பல யாகங்களையும் மேற்கொண்டார். விரைவில் அவர் மிக பிரசித்தி பெற்றார். ஸ்வர்கலோக மன்னனான தேவேந்திரனை வென்று ஸ்வர்கலோகத்தை கைப்பற்றினார். பிறகு தேவேந்திரன் மற்ற தேவர்கள் மற்றும் முனிவர்களுடன் என்னை அணுகினர். அவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி நான் ஒரு குள்ள பிராமணர் உருவெடுத்து பிரம்மச்சாரி போல் உடையணிந்து பலி மகாராஜாவின் யாகசாலைக்கு சென்றேன். நான் பலி அரசரிடம் 3 அடி நிலத்தை தானமாக கேட்டேன். பலி என்னை 3 அடி நிலத்தை விட அதிகமாக ஏதேனும் கேட்கும்படி வேண்டினார். இருப்பினும் நான் கேட்ட 3 அடி நிலத்தையே நான் திருப்தி அடையும் நோக்கத்தை வெளிப்படுத்தினேன். மன்னர் பலி மற்றும் அவரின் மனைவி விந்தியாவளி எனக்கு 3 அடி நிலத்தை தானம் அளித்தனர். பகவான் வாமன தேவர் தன் உருவத்தை விரிவடையத் தொடங்கினார். தன்னுடைய 1 அடியில் பாதாளத்தில் உள்ள 7 லோகங்களும் அடங்கின. பிறகு வாமன தேவர் தனது 3வது அடி வைக்க இடத்தை கேட்டபோது பலி மகாராஜா சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி தன் சிரத்தை அர்ப்பணித்தார். வாமன தேவர் தன் 3வது அடியை பலி மகாராஜாவின் சிரத்தில் வைத்தார். பலி மகாராஜாவின் வினயத்தால் நான் திருப்தி அடைந்து எப்பொழுதும் அவருடன் வசிப்பதாக வரமளித்தேன். ஆவணி மாத வளர்பிறையில் தோன்றக்கூடிய இந்த ஏகாதசி நாளன்று பலி மகாராஜாவின் அரண்மனையில் வாமன தேவரின் திருவுருவச் சிலை ஸ்தாபிக்கப்பட்டது. பார்க்கடலில் அனந்த சேஷ படுக்கையில் சயன கோலத்தில் இருக்கும் என்னுடைய மற்றொரு தோற்றமும் ஸ்தாபிக்கப்பட்டது. சயன ஏகாதசி துவங்கி உத்தான ஏகாதசி வரை முழு முதற் கடவுள் சயனிப்பார். ஒருவர் இந்த 4 மாதங்களிலும் பகவானை விசேஷமாக வழிபட வேண்டும். ஒருவர் ஒவ்வொரு ஏகாதசியையும் ஸ்ரத்தையுடன் அனுஷ்டிக்க வேண்டும். இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் ஒருவர் 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார். பார்ஸ்வ ஏகாதசி கதை நிறைவடைந்தது.